சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா மனோஜை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. என் பையன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், அதே மாதிரி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் உடனே ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன முத்து, மனோஜால் பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் பையன் மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. என் பையன் மனோஜ் நினச்ச மாதிரியே ரோகிணிக்கு சீக்கிரமாக இந்த பணத்தை கொடுக்க தான் போகிறான். இனி ரோகிணியால் பிரச்சனை வராது. மனோஜ், சீக்கிரமாக நான் உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. ஆனால் மனோஜுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வீங்க. ஆனால் முத்துவையும் மீனா அண்ணியவும் நிற்க வச்சு கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் சரியில்லைம்மா. மனோஜுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மனோஜால் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி. ரவி, நீ சரியாக சொல்கிற ரவி. எப்போ பார்த்தாலும் மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சிக்காம விஜயாத்தை தேவையில்லாமல் பேசுகிறாங்க. ஆனால் மனோஜுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடு கிடைக்கிறதுக்கு காரணமே முத்து தான். முத்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஃபினான்சர்கிட்ட வந்து உதவி கேட்டதால் இங்கே நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக முத்து பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் விஜயாத்தை புரிஞ்சிக்காம முத்துக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் ஏன் எப்போ பார்த்தாலும் முத்து உதவி செஞ்சுருக்கிறான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த வீடு கிடைக்கிறதுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு பாராட்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மனோஜ்கிட்ட நாங்கள் வந்து பேசினோம். நீ தான் எங்களுக்கு தெரியாமல் நிறைய கடன் வாங்கிட்ட, உன்னால தான் நிறைய பிரச்சனை வருது. இப்போ நாங்கள் எப்படி வீடு கிடைக்கிறதுக்காக உதவி செய்ய முடியும்னு கேட்டதுக்கு, எனக்கு என்ன தெரியும், என் வேலையை மட்டும்தான் என்னால் சரியாக பார்க்க முடியும், வீடு கிடைக்கிறதுக்கு என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு இந்த மனோஜ் எப்படிலாம் பேசுனான்னு எங்களுக்கு தானே தெரியும். அப்படி தானே முத்து அப்படின்னு ரவி கேட்கும்போது, ஆமாம், நாங்கள் மனோஜோட கடையில் போய் பேசினோம். அப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மனோஜ் வரவே இல்லை. ஆனால் இப்போ ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மட்டும் மனோஜ் ஏற்பாடு பண்ணியிருக்கானா? எப்படி இந்த பணம் கிடச்சதுன்னு தான் நாங்கள் யோசிக்கிறோன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்காரு. இந்த பணத்தை எப்படி திருப்பி தரணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். பார்த்தீங்களாமா மனோஜ் எப்படிலாம் பேசுகிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் மனோஜ் சரியாக தான் பேசுகிறான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். மனோஜ், ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடு. நாளைக்கே வந்து ரோகிணி இந்த பணத்தை வாங்கிட்டு போகட்டும். உனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சரிம்மா, நான் ரோகிணிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, ரோகிணிக்கிட்ட நீ தேவையில்லாமல் பேசக்கூடாது, நான் சொல்கிறதெல்லாம் புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி, மனோஜ் என்ன இப்போ ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி, நீ கேட்ட மாதிரியே உனக்கு தர வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்போ வந்து இந்த பணத்தை வாங்க போகிற? இனி இந்த பணத்தை நீ வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்குறதுக்கு கடைக்கு வர வேண்டாம், என்கிட்ட பேச வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும். அதனால தான் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னது, உன்னுடைய ஃப்ரெண்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இனி என்கிட்ட பேச மாட்டியா மனோஜ்? உன்னை பார்க்குறதுக்காக நான் கடைக்கு வரக்கூடாதா? அப்புறம் உங்கள் வீட்டுக்கு என்றைக்குமே என்னால் மருமகளாக வர முடியாதா மனோஜ்? அப்போ சரி, நானும் வெளியூருக்கு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்குறாரு மனோஜ். நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்ட, இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு யோசிக்கிற. அப்புறம் எதுக்காக மனோஜ் நான் இங்கேயே இருக்கணும், நானும் என் வேலையை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி மனோஜ், நான் ஃபோனை வைக்கட்டுமா? நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணி ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் மனோஜ் யோசிக்கிறாரு, என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிறா? ரோகிணி என்னை பார்க்க வரணும்னு நினச்சேன், ஆனால் என் அம்மா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நானும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனால் ரோகிணி வெளியூருக்கு போயிட்டா ரோகிணிக்கிட்ட எப்படி பேச முடியும்? அப்புறம் ரோகிணி என்னை பார்க்குறதுக்கு கடைக்கும் வரமாட்டாளா அப்படின்னு ரோகிணியை பற்றி இங்கே மனோஜ் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் மனோஜ் கடைக்கு வந்த உடனே ரொம்ப அமைதியாக இருக்கும்போது மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து பேசுகிறாரு. என்னப்பா மனோஜ், அதான் நீ நினச்ச மாதிரியே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணிட்ட, அப்புறம் என்ன ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இனி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க வேண்டியதானே? அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சக்திவேலும் சொல்லிட்டாரு, சீக்கிரமாக நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன்னு. அப்புறம் என்னன்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணிக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக ரோகிணிக்கிட்ட பேசினியான்னு சொல்லும்போது, ஆமாம், ஆனால் ரோகிணி வெளியூருக்கு போகிறாங்களாம், அவங்களுக்கு அங்கே வேலை கிடச்சிருக்கான், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், அதனால் நான் வெளியூருக்கு போயிடுவேன் அப்படின்னு ரோகிணி பேசினாங்க. இப்போ தான் ரோகிணியை பற்றி யோசிக்கிறேன். உண்மையாகவே
ரோகிணி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரோகிணி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் ரோகிணி எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முத்துவும் மீனாவும் என்னை ரொம்ப ஏளனமாக பேசும்போது எனக்காக பேசுனது ரோகிணி மட்டும்தான். ரோகிணியால தான் இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்கேன். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ரோகிணி தான். என் அப்பாவோட பணத்தை வச்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசனை சொன்னதும் ரோகிணி தான். ரோகிணி மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தா இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்கவே முடியாது. ஆனால் இப்போ ரோகிணி இப்படி பேசும்போது என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. மறுபடியும் ரோகிணி கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் ரோகிணியை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா தான் ரோகிணியை புரிஞ்சுக்காம ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது. ரோகிணி நிறைய பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு ரோகிணி மேலே இன்னும் கோபமாக இருக்காங்க. ரோகிணி மட்டும் உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா இப்படிலாம் பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது அவங்க உண்மையை சொல்லியிருந்தா நீ கல்யாணமே பண்ணியிருக்க மாட்ட. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் ரோகிணி போய் சொல்லி ஒன்றை மட்டும் இல்லை மனோஜ், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. இப்போ மறுபடியும் எதுக்கு ரோகிணியை பற்றி யோசிக்கிற? நீ உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. முதல்ல இதெல்லாம் யோசிச்சு பாரு. தேவிகாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ ரோகிணிக்கு இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, இல்லை ரோகிணியை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படிலாம் யோசிக்கல. ஆனால் கனகாவை பற்றி எங்கள் வீட்டில் எப்படி சொல்ல போகிறேன்னு தான் யோசிக்கிறேன். ரோகிணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் கனகாவுக்காக தேவிகாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. எப்படி இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுன்னு புரியாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ், கனகாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை உன்னால் ஏற்பாடு பண்ண முடியல. அதனால் தேவிகா பேச்சை கேட்கணும். அப்போ தான் தேவிகா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னேன். இப்போ யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ நாளைக்கு தேவிகாவோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், அவங்க வீட்டில் தான் தங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அமைதியாக இருப்பாங்களா? அவ்வளவுதான். என்னை கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது பரவாயில்ல மனோஜ், அதான் இங்கே கனகாவோட வீட்டில் நீ தங்கலாமே, அவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க, உனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் நீ இந்த கடைக்கு ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்கள் பிஸ்னஸையும் பார்க்கலான்னு வேற சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீ எதுக்காக மனோஜ் ரொம்ப யோசிக்கிற? சீக்கிரமாகவே உனக்காக நீ புது வீடு வாங்கினாலும் வாங்கிடுவ. என்ன, எங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும். நாங்களும் உங்கள் கடையில் தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதானே, உங்களுக்கு உடனே சம்பளத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படி தானே? எனக்கு உண்மையாகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யோசித்து நீ என்னையும் பார்த்துக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது புரியுது, நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக பேசியிருக்கீங்க அப்படி தானே? நான் பார்த்துக்கிறேன். ரோகிணி கிட்ட முதல்ல இந்த பணத்தை கொடுத்துட்டு வரேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். அதானே, சம்பளத்தை பற்றி கேட்டால் மட்டும் இந்த மனோஜ் உடனே கிளம்பிடுவானே. இந்த மனோஜுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு இங்கே சந்தோஷ் யோசிக்கிறாரு. அந்த சமயம் ரோகிணி மனோஜோட கடைக்கு வராங்க. ரோகிணி, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வரலான்னு நினச்சேன்னு சொல்லும்போது பரவாயில்ல மனோஜ், நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இந்தா ரோகிணி, நான் உனக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனால் நீ எதுக்காக வெளியூருக்கு போகணும், நீ இங்கேயே இருக்கலாமே ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது எப்படி மனோஜ், நான் உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன், உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நீ என்னை பற்றி யோசிப்பேன்னு நினச்சேன். எனக்கு நீ சப்போர்ட் பண்ணவும் மாட்ட, எனக்காக விஜயாத்தகிட்ட பேசவும் மாட்ட, அப்புறம் எதுக்காக இங்கேயே இருக்கணும்? இங்கே இருந்தால் நான் உன்னை பற்றி யோசிப்பேன், சரியாக வேலை செய்ய முடியாது, என் குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. இனி கிருஷ்ணன் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்டால் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, அதனால தான் வெளியூருக்கு கிளம்புறேன். அப்போ தான் உன்னை பற்றி யோசிக்காமல் என் வேலையை கவனமாக பார்த்துக்க முடியும், என் வாழ்க்கையவும் பார்த்துக்க முடியும். அதனால் என்னால் இனி எந்த பிரச்சனையும் வராது மனோஜ். நீ சந்தோஷமாக விஜயாத்த பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிற? நீ இங்கேயே இருந்தா அப்பப்போ உன்கிட்ட பேசலாம், உன்னை பார்க்கலாம். ஆனால் நீ எதுக்கு ரோகிணி வெளியூருக்கு போகணும்? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது மனோஜ், நான் எதுக்காக உன்னுடைய பேச்சை கேட்கணும்? நீ முதல்ல எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுன்னு சொல்லும்போது நான் யோசித்து தெளிவாக தான் மனோஜ் பேசுகிறேன். இப்போ வரைக்கும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலை. நீ நினச்சிருந்தா விஜயாத்த கிட்ட பேசியிருக்கலாம், நீ உங்கள் வீட்டுக்கு என்னை மருமகளாக கூப்பிட்டு போயிருக்கலாம், எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். இல்லைனா ரோகிணி தான் எனக்கு முக்கியம்னு உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு எனக்காக நீ எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கலாம். ஆனால் எனக்காக நீ இப்படி எதுவுமே செய்யலையே, அப்புறம் எப்படி மனோஜ் உன்னை நம்ப முடியும்? என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு நான் யோசனை பண்ணிட்டேன், நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரோகிணிக்கு அந்த பணத்தை கொடுக்கும்போது ஆமாம்,
நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அப்போ தான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, பாத்தியா மனோஜ், இப்போ கூட உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிற, அப்புறம் எப்படி என்ன நீ நல்லபடியாக பார்த்துக்க முடியும்? நீ மனசு மாறவும் மாட்ட, என் பேச்சை கேட்கவும் மாட்ட அப்படின்னு உடனே அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ரோகிணி பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மனோஜை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே மனோஜ் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காரு. இப்போ கூட மனோஜ் என்னை புரிஞ்சுக்கல, என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வராங்க. என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிறா? அம்மா சொன்ன மாதிரியே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன். இருந்தாலும் இனி ரோகிணி வெளியூருக்கு போயிட்டானா எப்படி ரோகிணிகிட்ட பேச முடியும் அப்படின்னு ரோகிணியை பற்றி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். மனோஜ் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. முத்து, ரவி, ஸ்ருதி, விஜயா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, மனோஜ், என்ன மனோஜ் இப்போ தான் வீட்டுக்கு வரியா? சரி சீக்கிரமாக சாப்பிடவான்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயா பேசுகிறத கவனிக்காமல் மனோஜ் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா, மனோஜ் இன்னும் சாப்பிட வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சாப்பிடுங்க, மனோஜ் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் யார் பேச்சையும் கேட்காம ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. உடனே மனோஜ், ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, அப்புறம் மனோஜ், ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா சந்தோஷப்படணும். எதுக்காக ரொம்ப அமைதியாக இருக்க? நீ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கியே, என்னாச்சு? ரோகிணியை பற்றி யோசிக்கிறியான்னு கேட்ட உடனே விஜயா ரொம்ப கோவமா, என்ன மனோஜ், முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா, ரோகிணியை பற்றி நான் ஏன் யோசிக்க போகிறேன்? என் வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறேன், என் பிஸ்னஸை பற்றி தான் யோசிக்கிறேன், என் வேலையை பற்றி யோசிக்கிறேம்மா, வேற ஒன்றும் இல்லை. இந்த முத்துவுக்கு வேற வேலையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன், ரோகிணியை பற்றி மனோஜ் எதுக்கு யோசிக்கணும்? ஆமாம், இங்கே பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தாளா ரோகிணின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், இனி கவனமாக இருக்கணும், சீக்கிரமாகவே உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மனோஜுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாமான்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், ரோகிணியால் இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ சந்தோஷப்படணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறேன், அதை நினச்சி நீ சந்தோஷப்படணும். என்ன மனோஜ் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜை எல்லாருமே கவனிக்கிறாங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் கவனிக்கிறாங்க. கண்டிப்பாக மனோஜ் ரோகிணியை பற்றி தான் யோசிக்கிறான்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. அம்மா மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போவும் மனோஜ் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் பேசுகிறானே, அப்போ மனோஜ் இப்போ ரோகிணியை பற்றி தான் யோசிக்கிறான் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல வேலை, அந்த ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுத்துட்டான். இனி ரோகிணி மனோஜ் கிட்ட பேச போகிறதே இல்லை, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜ் ரோகிணியை பற்றி யோசிக்கிறதுனால தன்னுடைய ஃபோனை அங்கேயே வச்சுட்டு மாடிக்கு வந்த மனோஜ் ரோகிணி பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அந்த சமயம் தேவிகா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் வந்து ஃபோன் எடுக்காமல் ரொம்பவே ரோகிணியை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்காரு. மனோஜுக்கு யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் மனோஜ் இங்கே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்லும்போது, ஆமாம், மனோஜ் சாப்பிட வரவும் இல்லை, இப்போ ரோகிணியை பற்றி தான் யோசிக்கிறான்னு தெளிவாக புரியுது, நான் மனோஜ் கிட்ட பேசிட்டு வரேன்னு ரவி அங்கேருந்து கிளம்புறாரு. மறுபடியும் தேவிகா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மனோஜோட ஃபோனை எடுத்து பார்த்துட்டு, யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து கவனிக்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்கு தெரியுது, ஆமாம், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கனகாவோட கல்யாணத்துக்காக இங்கே சாப்பாடு ஆர்டர் கொடுக்க வந்த தேவிகா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எதுக்கு தேவிகா இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே, மனோஜுக்கு எதுக்கு தேவிகா ஃபோன் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி யோசிக்கிறாங்க. பேசாமல் முத்து மீனா கிட்ட சொல்லலாமா? ஆனால் முத்து ஏற்கனவே மீனா ரெஸ்ட் எடுக்கணும்னு கூப்பிட்டு போயிட்டாரு. மீனா ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஏன்னா சீக்கிரமாகவே வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு மீனா வந்துடுவாங்க, சரியாக ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ நான் வேறு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அவங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. என்ன செய்கிறது, தேவிகா எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, அப்போ நம்ம பேசி பார்க்கலாம், மனோஜ் மாதிரியே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே தேவிகா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை? சக்திவேல் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்க போகிறீங்க, உங்களுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கனகா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறா மாப்பிள்ள, நீங்கள் நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க, கடையில் வேலை இருக்குது, எங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள.
நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருப்பேன். கனகா கிட்ட நீங்கள் சந்தோஷமாக பேசணும். கனகாவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். எனக்கு அதுவே போதும் அப்படின்னு மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உடனே என்ன மாப்பிள்ள அமைதியாக இருக்கீங்க, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தேவிகா கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் புரியுது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் மாதிரியே ஸ்ருதி பேசினதால அப்போ தான் ஸ்ருதி உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. தேவிகாவோட பொண்ணு கனகாவோட கல்யாணத்துக்கு நானும் வந்திருந்தேன். ஆனால் மனோஜை நான் அங்கே பார்க்கவே இல்லை. ஆனால் கனகாவை மனோஜ் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால தான் தேவிகா வந்து மனோஜ் கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை மனோஜ் இங்கே இல்லை. அதனால எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் மாதிரியே பேசிட்டு இங்கே வந்து ஃபோனை வச்சிடுறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி யோசிக்கிறாங்க. மனோஜ் எவ்வளோ பெரிய உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இப்போ ரோகிணியை பற்றி வேற யோசிக்கிறாரு. ஆனால் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மனோஜ். ஏற்கனவே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்காரு மனோஜ்? எதுக்காக கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தேவிகா தான் மனோஜுக்கு பணம் கொடுத்துருப்பாங்களா? ரோகிணி தர வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு மனோஜ் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாருல. அப்ப தேவிகா தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் உதவி செஞ்சாங்கன்னு மனோஜ் இப்பவும் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இருக்காரு. மனோஜை பற்றின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும். அப்பதான் விஜயாத்தை உண்மையை புரிஞ்சுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க விஜயாத்தை. இப்போ கூட மனோஜ் சரியாக சாப்பிடலன்னு மனோஜுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, காஃபி போட்டு கொடுக்குறாங்க. மனோஜ் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் மீனா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. மீனாவையும் முத்துவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. மீனாவையும் முத்துவையும் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. முத்து மட்டும் உதவி செய்யாமல் இருந்தால் நமக்கு இந்த வீடு கிடச்சிருக்குமா? முத்து செஞ்ச உதவியை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம, முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் யோசிக்காம விஜயா பேசின பேச்சுக்கு தான் மனோஜ் இப்படி மறுபடியும் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த உண்மை முதல்ல விஜயாவுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட நான் கண்டிப்பாக எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்கிறீங்கன்னு பேசி ஆகணும். இங்கே முத்துவும் ரவியும் கேள்வி கேட்டாதான் இங்கே மனோஜ் இனி அமைதியாக இருப்பார். ஆனால் மனோஜ் இப்படி ஒரு வேலை செய்வார்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் மனோஜ் வந்த உடனே ஸ்ருதி, என்ன என் ஃபோனை எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு வாங்கின உடனே அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது தேவிகா ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி, நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்கும்போது, ஆமாம் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி நீங்கள் எதுக்கு பேசுனீங்க? அவங்க என்னுடைய சொந்தக்காரங்களாம் கிடையாது, என் கடைக்கு வருவாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ், ஆனால் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும், அவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்கிறீங்க? உங்கள் வேலையை பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு ஃபோன் வந்தால் நீங்கள் பேசுவீங்களா? ஏன் ஃபோன் வருதுன்னு என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? ஆனால் நீங்கள் எதுக்காக என் ஃபோன் எடுத்து பேசுனீங்க அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் ஸ்ருதி யோசிக்கிறாங்க, மனோஜ் இவ்வளோ பேசுகிறதுக்கு மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். நானும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். இல்லைனா இப்போவே தேவிகா ஃபோன் பண்ணும்போதே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இந்த உண்மையை என்னால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் பதட்டமாக இருந்தேன். அதனால் தேவிகா மனோஜுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்படி கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற உண்மையை இப்போ வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்னாலும் கண்டிப்பாக முத்து மீனா புரிஞ்சுப்பாங்க, ரவியும் புரிஞ்சுப்பான். ஆனால் விஜயாத்தை நம்ப மாட்டாங்க. என்கிட்ட ஆதாரம் இருந்தால் தான் விஜயாத்தைக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப கோவமாக ஸ்ருதி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஸ்ருதி யோசிக்கிறாங்க, மனோஜ் நீங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்க, நீங்களும் எங்களை ஏமாத்துறீங்க. ரோகிணி பொய் சொல்கிறாங்க, ரோகிணி ஏமாத்துறாங்கன்னு ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்தை சொன்னாங்கல்ல, இப்போ அதே வேலையை தான் மனோஜ் நீங்களும் செய்கிறீங்க. நீங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு ஸ்ருதி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்ருதி வந்து தேவிகாவை பார்க்கறதுக்காக சீக்கிரமாக கிளம்பி வராங்க. தேவிகா இங்கே ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை கனகாவோட கல்யாணத்துக்கு நாங்கள் சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செஞ்சோம், சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சாப்பாடெல்லாம் ருசியாக இருக்குன்னு சொன்னாங்களா, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, கனகாவோட கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசினாங்க. நானே வந்து உங்களை பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு பேசும்போது, அன்னைக்கு
எங்களுக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, அப்படியா, கனகாவோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதி யோசிக்கிறாங்க, கனகா மனோஜோட கல்யாண ஃபோட்டோ இருந்தா கண்டிப்பாக விஜயாத்தைக்கு இந்த உண்மையை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவிகா கொண்டு வந்த கனகாவோட கல்யாண ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவையும் தன்னுடைய பையில் எடுத்து வச்சிடுறாங்க. இங்கே தேவிகாவுக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோவை எடுத்து தன்னுடைய பையில் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தேவிகா கிட்ட பேசிட்டு, கனகாவை நல்லா பார்த்துக்கங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. மனோஜ் என்னெல்லாம் பேசினாரு, இப்போ மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாரு, எனக்கு தேவையான ஆதாரமும் கிடச்சிருச்சு அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரும்போது மீனாவும் வராங்க. என்ன மீனா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு சொல்கிறாங்க. வீட்லேயே அவ்வளோ வேலையை செய்கிறேன், பூக்கடைக்கு போகாமல் இருந்தால் எப்படி? அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சாதான் நாங்கள் மாடியில் ரூம் கட்ட முடியும். அதுக்காக தான் ஸ்ருதி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நானும் கிளம்பிட்டேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் இன்னும் நிறைய வேலையை பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன செய்கிறது, வீட்டில் இருந்தால் விஜயாத்தை ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால் பூக்கடையில் இருக்க வேலையவே பார்க்கலான்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்னா என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் இப்போ காஃபி போட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. காஃபி போட்டு கொண்டு வந்தால் எனக்கு ஜூஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. இப்படி விஜயாத்தை நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் என் வேலையவே பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா வீட்டுக்கு வந்த உடனே, நல்ல வேலை மீனா நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி காஃபி கொண்டு வரியான்னு கேட்குறாங்க. உடனே மீனா ஸ்ருதியை பார்க்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு விஜயாத்தை யோசிக்கிறாங்க. இனி விஜயாத்தை உங்களை புரிஞ்சுப்பாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, விஜயாத்தை என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் முத்துவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே மீனா கிச்சனில் இருக்க வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கு வந்த ஸ்ருதி கிட்ட விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா ஸ்ருதி ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட, நான் வேணும்னா மீனா கிட்ட ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமான்னு கேட்கும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு ஜூஸ் வேணும்னா நான் மீனா கிட்ட கேட்டுப்பேன். ஆனால் நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது, என்ன எல்லாரும் மனோஜை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் முத்து மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீ எதுக்குமா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணணும்? நீ இந்த வீட்டு மருமக, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உன் பேச்சை தான் மீனா கேட்கணும், நீ சொல்கிற வேலையை மீனா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை இப்படிலாம் பேசாதீங்க, மீனா ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் காஃபி போட சொல்கிறது, ஜூஸ் கொண்டு வர சொல்கிறதுன்னு நீங்கள் இப்படி வேலை சொல்லிக்கிட்டே இருந்தால் மீனாவை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் மனோஜ் உங்களை ஏமாத்துறாரு, மனோஜை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதெல்லாம் சரியானு சொல்லும்போது, என் பையன் மனோஜை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் மனோஜை பற்றி பேச வேண்டாம். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஏற்கனவே மீனாவும் முத்துவும் தான் மனோஜை பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்போ நீயும் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே மனோஜ் வராரு. மனோஜ் வந்த உடனே, அம்மா இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாணம் நடந்துச்சுல்லம்மா, அவருக்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர முடியாதுமா, நான் அங்கேயே தங்கிக்கிறேன், நாங்கள் எல்லாரும் அங்கே தாம்மா கிளம்புறோன்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ், நீ வீட்டுக்கு வரமாட்டியான்னு சொல்லும்போது, வருவேம்மா, நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு பேசும்போது ஸ்ருதி புரிஞ்சுக்கிறாங்க. மனோஜ் தேவிகாவோட வீட்டுக்கு தான் கிளம்புறாரு, ஆனால் உண்மையை சொல்லாமல் இவ்வளோ பொய் சொல்கிறாரே அப்படின்னு ஸ்ருதி யோசிக்கிறாங்க. உடனே இங்கே முத்து, ரவி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் உண்மையாகவே உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறீங்களா இல்லை பொய் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, நான் எதுக்காக பொய் சொல்லணும், நீ ஏற்கனவே நேற்று என் ஃபோனை எடுத்திருந்த, அதுவே எனக்கு பிடிக்கல, இப்போ நீ வேறு கேள்வி கேட்குறியா? ரவி, இங்கே ஸ்ருதிக்கிட்ட நீ தான் சொல்லி புரிய வைக்கணும், தேவையில்லாமல் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லு. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ், பெரிய பிஸ்னஸ் செய்கிற நீங்கள் இந்த உண்மையை சொல்லாமல் ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்காக பொய் சொல்லணும், என் அம்மா கிட்ட நான் எப்பயுமே உண்மையை தான் சொல்வேன், என் அம்மா பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ், அப்போ எதுக்கு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த உண்மையை விஜயாத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா, இல்லை இந்த உண்மை ஏற்கனவே விஜயாத்தைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அமைதியாக இருந்த விஜயா ரொம்பவே கோவமாக, ஸ்ருதி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையை தான் பேசுகிறேன், உங்கள் பையன் மனோஜ் தான் உண்மையை சொல்லாமல் நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காரு. ஆமாம் மனோஜ், உங்கள் கல்யாண ஃபோட்டோ வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்,
ஏன்னா நீங்கள் இப்போ தேவிகா வீட்டுக்கு தான் போகணுன்னு நினச்சிங்க. அதனால நான் முன்னாடியே தேவிகா வீட்டுக்கு போயிட்டு இந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்துட்டேன். வேணும்னா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னது கல்யாண ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்துட்டாளா? எனக்கும் கனகாவுக்கும் கல்யாணமான உண்மை ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேத்தே நான் நினச்சேன். அப்போ தேவிகா கிட்ட ஸ்ருதி வந்து பேசியிருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஆதாரத்தோட வந்து எல்லார்கிட்டையும் உண்மையை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மனோஜ் அங்கேருந்து கிளம்பும்போது ரவியும் முத்துவும் வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மனோஜ், அதான் ஸ்ருதி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, உண்மை என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் நீ கிளம்பலாமே. ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ உண்மையை கேட்காம ஏன் கிளம்புற? அப்போ நீ பொய் சொல்லியிருக்கியா? கனகாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அமைதியாக இங்கேயே இரு. ஆமாம் ஸ்ருதி ஆதாரத்தோட வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மனோஜோட கல்யாண ஃபோட்டோவை பார்க்குறீங்களா அப்படின்னு அங்கே கொண்டு வந்த கல்யாண ஃபோட்டோவை வீட்டில் எல்லார்கிட்டையும் கொடுக்குறாங்க. உடனே விஜயா அந்த கல்யாண ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. மனோஜ், கனகா கோயிலுக்கு வந்தப்ப என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீ சொன்னியே, ஆனால் இப்போ நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்கியா? இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ அப்போ பொய் சொன்னியா மனோஜ்? நீ கோயிலுக்கு வந்திருக்க அப்படின்னு உனக்காக வேண்டிக்கணும்னு நினச்சேன். நீயும் கோயிலுக்கு வந்த உடனே சந்தோஷப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு தான் கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வர கூப்பிட்டு வந்திருக்க. இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்க மனோஜ் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இப்போ கூட உண்மையை சொல்லாமல் என்னை ஏமாத்தணும்னு நினச்சல மனோஜ். ஏன் மனோஜ் இப்படிலாம் செஞ்ச? இப்போ வரைக்கும் நீ வந்து உண்மையை பேசவே இல்லை மனோஜ். ஸ்ருதி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்கவே மாட்டேன். மனோஜ் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எல்லார்கிட்டையும் உன்னை பற்றி பாராட்டி பேசின மனோஜ். ஆனால் இப்போ தானே புரியுது நீ என்னென்ன வேலை செஞ்சுருக்கன்னு. இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன். பேசாத மனோஜ். நீ ஏற்கனவே பொய் சொல்லியிருக்க. இனி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எப்படி நம்ப முடியும்? அதான் தெளிவாக ஆதாரத்தோட வந்து ஸ்ருதி பேசுகிறாள்ல, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை ஏமாத்திருக்க, பொய் சொல்லியிருக்க, அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஜயா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அதான் உண்மை என்னன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி கேட்குற? மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் என்னெல்லாம் பேசினேன். மனோஜுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால் இங்கே வந்து முத்துவும் மீனாவும் என் பேச்சு தான் கேட்கணும்னு என்னெல்லாம் சொன்னேன். இப்போ புரியுதா? மனோஜ் ஏற்கனவே கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. இந்த உண்மை மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சா மனோஜோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது, அதான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டோம்ல, இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அதே மாதிரி கனகாவை மருமகளாக ஏற்றுக்கவும் முடியாது. ஏன் மனோஜ் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால தாம்மா ரோகிணிக்கு தர வேண்டிய பணம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா மனோஜ் கனகாவை எதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு இப்போ புரியுதா? விஜயாத்த, நீங்கள் எப்படி பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மனோஜும் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான். கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக தேவிகா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்படி ஒரு வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். மனோஜ் என்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க, நீ எதுக்காக என் ஃபோனை எடுத்த, நான் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு கேள்வி கேட்டிங்கல்ல, இப்போவே இந்த உண்மையை ரோகிணி கிட்ட சொல்வேன். ரோகிணி வெளியூருக்கு போகிறாங்களா, ஆனால் ரோகிணிக்கு இந்த உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காது. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த உண்மையை நான் வந்து ரோகிணி கிட்ட சொன்னால் உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிறேன்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரொம்ப கோவமாக விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உங்களால் தான் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாரு. நீங்கள் மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால தான் மனோஜ் இப்படி எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காரு. இப்போவும் மனோஜுக்காக பேசுகிறீங்க. நான் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் விஜயத்தை. ஆனால் நீங்கள் தான் மனோஜோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டீங்க. பணம் தான் முக்கியம்னு நினச்சிங்க. இப்போ அதே மாதிரி மனோஜும் தேவிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு. நல்ல வேலை இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது. என்ன மனோஜ், இப்போ என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்கும்போது, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் மனோஜ், உன்னால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது மனோஜ். உன்னால் அப்பப்போ பிரச்சனை வரும்போது உனக்காக சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நீ என்னை ஏமாத்திருக்க, என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. உன்னால் ஸ்ருதி என்கிட்ட கேள்வி கேட்குறா. எனக்கு என்ன செய்யனே தெரியல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்த, நீங்கள் தானே சொன்னீங்க ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, இனி ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி மனோஜ் நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்காரு.
அப்புறம் எதுக்கு மனோஜ் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க. ஸ்ருதி இப்படி பேசின உடனே மனோஜும் விஜயாவும் என்ன எப்படியாவது மனோஜ் இங்கே இருக்கவே கூடாதுன்றதுக்காக ஸ்ருதி இப்படி பேசுகிறாளே, எப்படி மனோஜ் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க மனோஜ். ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்கன்னு, ரோகிணி மட்டும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இதே வேலையை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் எங்களை ஏமாத்திருக்கீங்க, எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்ட உடனே, பரவாயில்ல ஸ்ருதி சரியாக தான் பேசுகிறா அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. ஆனால் ஸ்ருதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ்.